அருப்புக்கோட்டையில் தேமுதிக மக்கள் நல கூட்டணியினுடைய பொதுக்கூட்டம் நடைபெற்று வருகிறது. அதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் பேசி வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். சாராய வியாபாரிகளை ஊக்கப்படுத்துகிறார். ஒவ்வொரு சாராய பாட்டிலுக்கும் தலா காலி பாட்டிலுக்கு 50 பைசா வீதம் இவர் கமிஷன் வசூலிக்கிறார் என்று எம்ஜிஆரை ஊழல்வாதி என்று சொன்னது தலைவர் கலைஞர் அவர்கள். ஆக கலைஞரை ஊழல் செய்கிறார் என்று சொன்னது எம்ஜிஆர், எம்ஜிஆர் ஊழல் செய்கிறார் என்று சொன்னது கலைஞர். வேறு யாரும் அவர்களை அம்பலப்படுத்தவில்லை, அவர்களே தங்களை அம்பலப்படுத்திக் கொண்டார்கள். இப்போது ஜெயலலிதா ஊழல் ஆட்சி செய்கிறார் என்று திமுகவும், திமுக ஊழல் செய்கிறது என்று அதிமுகவும், இவர்கள்தான் மாறி மாறி மக்களிடத்திலே தங்களை தாங்களே அம்பலப்படுத்திக் கொண்டார்களே தவிர இவர்களை கம்யூனிஸ்டுகள் அம்பலப்படுத்தவில்லை, அல்லது மதிமுக அம்பலப்படுத்தவில்லை, அல்லது விடுதலை சிறுத்தைகள் அம்பலப்படுத்தவில்லை. ஏன் இதை இந்த இடத்தில் நான் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், கடந்த காலங்களில் இதுவெல்லாம் உங்களுக்கு தெரியாதா என்று கேள்வி எழுப்பலாம். எல்லாவற்றுக்கும் ஒரு இடம் பொருள் ஏவல் இருக்கிறது, ஒரு காலம் என்பது தேவையாக இருக்கிறது. இன்றைக்கு மக்களிடத்தில் இந்த இரண்டு ஆட்சிகளுக்கும் எதிரான ஒரு மனநிலை, ஒரு விரக்தி, ஒரு சலிப்பு ஏற்பட்டிருக்கிறது. எப்போது இந்த மாற்றம் நிகழ்ந்தது என்று சொன்னால், இப்படிப்பட்ட ஒரு அரசியல் உருவானது என்று சொன்னால், தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற முதலமைச்சர் நாற்காலில் அமர்ந்திருக்கிற செல்வி ஜெயலலிதா அவர்கள் சொத்து குவிப்பு வழக்கில் 4 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்று பெங்களூர் சிறையிலே அடைபட்ட பிறகு ஊழல் மிகப்பெரிய பிரச்சனையாக தமிழகத்திலே விவாதத்திற்குள்ளானது. அதிமுக அரசு என்பது ஒரு ஊழல் அரசு. ஜெயலலிதா அவர்கள் 2வது முறையாக ஊழல் வழக்கிலே தண்டிக்கப்பட்டிருக்கிறார். முதல் முறை பிளசன்ட் ஸ்டே ஹோட்டல் கட்டிய வழக்கிலே ஓராண்டு தண்டனை. அப்போதுதான் அவருடைய தொண்டர்கள் எல்லாம் ஆத்திரப்பட்டு தீர்ப்பை எதிர்த்து பேருந்தை எரித்ததில் 3 மாணவிகள் உயிரிழந்தார்கள் தருமபுரியிலே. ஆக முதலாவதாக தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சர் தண்டிக்கப்பட்டார். அது பிளசன்ட் ஸ்டே என்கிற ஒரு ஹோட்டல் வாங்கிய வழக்கில் தண்டிக்கப்பட்டார். அதன் பிறகு இப்போது சொத்து குவிப்பு வழக்கு மைக்கேல் டி குன்ஹா விசாரிக்கிறார். அவருக்கு 4 ஆண்டுகள் சிறை தண்டனை, 100 கோடி ரூபாய் அபராதம். இந்த சூழலில் தான் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பரபரப்பு தோற்றுகிறது, ஒரு பெரும் விவாதம் உருவாகிறது. அதிமுகவோடு கூட்டணி வைத்த கட்சிகள் அனைத்தும் இனி எப்படி அந்த கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொள்ள முடியும் என்கிற ஒரு குழப்பத்திற்கு ஆளாகிறது.